நீங்க தான் அந்த பெரிய ஐயாவா? சார் அவர் வந்து ஏமா அவனுக்கு தான் அறிவு இல்ல, நீயாவது புத்தி சொல்லி இருக்க வேணா? சார் நீங்க என்ன ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? அவனை எவ்வளவு செல்லமா வளர்த்து ஆளாக்கி விட்டு இருக்கிறேன். நீ வந்திருக்கிற விஷயத்த ஒரு பால்காரன் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? சார் வந்து இடமா என் பொண்ணை பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லிட போறேன்? சரி உங்க கல்யாணத்துக்கு தான் சொல்லி அனுப்பலையா? நீ வந்திருக்கிற விஷயத்தை ஏன் மறைச்சான்? ஐயோ நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் என் கால்ல விடலையே. விடு என் கால்ல. என்னங்க வந்து பேசப்படா, முதல்ல கால்ல விடு. விடு. அப்பா தீர்க்க ஆயுசா பூவும் பொட்டுமா சௌரியம் சௌரியமா இருக்கணும். அம்மா இந்த பையன் இருக்கிறானே ஒண்ணும் தெரியாத முரட்டு பையன், வெளி உலகமே தெரியாதபடி அவனை நான் தாமா வளர்த்துட்டேன். போன வருஷம் பாரு, ஒரு வாரம் லீவு தாரண்டா, ஊரை சுத்தி பார்த்துட்டு வாடான்னு அவன் ஒன்னே சுத்தி இருக்கிறான். பய பரவாயில்ல. சார் சார் நான் யாருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். உனக்கு என்னமா லாலாட லட்டு மாதிரி இருக்கிற? உன்னை அவன் கல்யாணம் பண்ணதை என்கிட்ட சொல்ல மறைச்சிருக்கிறான். உன்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வரதுக்கு பயந்துருக்கிறான். ஆனா இப்ப நல்லா வசமா மாட்டிக்கிட்டான். சார் நீங்க அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிட்டு போறீங்க. உன் புருஷனை நீ விட்டு கொடுத்துருவியா? ஆனா ஒண்ணு, எனக்கு என்ன வழின்னு வந்து நின்ன பாரு, இது நல்ல ஜோக்கு. சார் பொல்லாத கோவம் வரும் தெரியுமா? சாருன்னா சார் மோர் மாமான்னு அழகா கூப்பிடு, இல்ல இன்னும் மரியாதை வச்சு கூப்பிடணும்னு அங்க ஒரு நாரை தூக்கி போடு, மாம நார். எவ்வளவு அடக்கமான பொண்ணு, உன்னோட அருமை அந்த பயலுக்கு தெரியல. அவன் எங்க போனா இப்போ? என்ன உடனே ஊருக்கு அனுப்புறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காருங்க. என்ன தைரியம் இருக்கும், வந்தது வராம தகராறு தானா? உன்னை அனுப்பிச்சிட முடியுமா? அவனுக்கு அவ்வளவு ஏண்டா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் மருமக ராத்திரி வந்திருக்கிறா, அவளை நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வராதபடி இந்த காட்டு பங்களாவில தங்க வச்சுக்கிறா காட்டு பயல. ஐயா வந்து அவ ராத்திரி வந்துங்க, நான் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து பிரிட்ஜ் ரிப்பேர் வந்து. இன்னமும் என்ன நீ ஏமாத்த முடியாது. என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. ஐயா வீட்டுக்கு வந்து நானு வந்து அவளு வந்து நல்லா இருக்காதுங்க. அது எனக்கு நல்லா இருக்குண்டா. அடே தம்பி, உன் மேல எனக்கு கோவம் இல்லடா, மகராசனா அவ கூட இருடா. என் மகளுக்கு என்னடா நிறைய பணம் இருக்குது, ஒரு காஞ்ச பைய வந்து இழுத்துட்டு போமே போறா. ஐயா நீங்க யோசனை பண்ணாம பேசுறீங்க, இது ஒண்ணு நல்லா இல்லைங்க. முதல்ல அவளை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு பல்ல உடைச்சு விடுவேன். போய் வேலையே போ போ சொல்ற. போமா இப்ப எப்படிங்க? எங்க என்னடா முறைக்கிற? மொழியை எடுத்து விடுவேன். தம்பி கட்டிக்கிட்டா மட்டும் போறாதா, கட்டி காக்கிறதுக்கும் தெரியும். போ வீட்டுல போய் பேசுறேன். போடா போடா போடா. சச்சு சச்சு அப்பா கூட வீட்டுல இல்ல, புஸ்தகம் படிக்கிற நேரமா இது. சச்சு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு சார். கொஞ்சம் சும்மா இருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஐயோ நான் சொல்றத கேட்டானே இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அது இல்ல, இந்த கதையில வசந்தகுமாரிங்கிற பொண்ணு வீரகேசரிங்கிற தன் காதலன் கிட்ட நீங்க ஒரு புலியாவது நேருக்கு நேர் நின்று கொண்டாட்டா நான் உங்களை கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னான். உடனே வீரகேசரி புலிய கொன்னட்டா. என் தலையில கல்ல தூக்கி போட்டான். நீ கண்டதை படிச்சு அதெல்லாம் மனசுல ஊறிட போகுது. நாளைக்கே என்ன பார்த்து ஒரு புலிய கொன்னுட்டு வான்னு சொல்ல போற, அதுவும் நேரா நின்னு தானம். நிஜமாவே நான் ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நம்ம கல்யாணமே நடக்க போறது இல்லையா? எதையாவது பேத்தாதீங்க. நேத்தி படிச்ச கதையில யார் எதை கொன்னா? பிருத்திவிராஜ் சம்யுக்திய கொன்னுட்டாரா. வளராதீங்க. எவ்வளவு வீரத்தோட எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிச்சு குதிரை மேல தூக்கிட்டு போனான் தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் குதிரை மேல ஏறணும், உன்னையும் கூடவே கூட்டி போன குதிரை மேல. உன்னை அது முதுகுல ஏற்றத்துக்கு ஒரு ஸ்டூல் வேற வேணும். இந்த விளையாட்டியா? நான் விளையாட்டுக்கு சொல்லல, இப்படிப்பட்ட துணிச்சல்காரர் தான் என் கையை பிடிக்க முடியும். கையை பிடிச்சிட்டேன், இப்போ சொல்லு, நான் துணிச்சல்காரன் தானே? ஐயே, கையை பிடிக்கிறத துணிச்சல்னு சொல்லல, வீரகேசரி பிருத்திவிராஜ் மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணத்தை பண்ணிட்டானுங்களே, அவங்கள பத்தி நமக்கு என்ன? சரி சரி சரி, நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். புலி குதிரை, நீ கவலைப்படாத. குதிரையை கொண்டுட்டு புலி மேல கொண்டுற, புலியை கொண்டுட்டு குதிரை மேல கொண்டுற. சச்சு நான் குதிரையை பார்த்திருக்கேன், புலி எப்படி இருக்கும்? வலது கால் வலது கால் வலது கால் எடுத்து எங்க அவன்? சச்சு சச்சு ஓடி போய் சித்தி கிட்ட சொல்லி ஆராத்தி எடுத்துட்டு வர சொல்லு. எனக்கு சார் உங்க சம்சாரமா? வெரி குட். எப்படா என் மருமக அப்சரசு மாதிரி இல்ல, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத மாமா. அப்சரஸ் அது, அதுக்கும் ஒரு படி மேல. என்ன இவங்க ஆராத்தி எடுத்துக்கிட்டு வராங்களா இல்ல ஆராத்தி இவங்க சுத்திக்கிறாங்களான்னு தெரியலையே. பார்வதி பார்வதி இங்க பாத்தியா, நம்ம மது இருக்கிறானே அவனுடைய சம்சாரம், நம்ம வீட்டு மருமக எப்படி இருக்கிறா பாத்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க. இந்த மகாலட்சுமிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருக்கு அந்த பையன் கண்ட. இப்ப ஏங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு லட்சுமி, எனக்கு
சரஸ்வதி. அடடடடடா, சும்மா இரண்டா கேட்ட நட்சத்திரத்துல பிறந்த பயலே. மாமா உங்க நட்சத்திரம்? அது உங்க அக்கா கேளுடா. தீர்க்க சுமங்கலியா குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும். அம்மா டேய், ஒட்டு வச்சுக்கேடா. மாமா உள்ள. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? சுசுந்தரி. ஷோ. அம்மா, இவனை 12 வயசுல இருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு வரேன். இவனுக்கு ஒரு இளவும் தெரியாது போ. ஆனா ஒண்ணு தெரியும், வேட்டையாட தெரியும், எஸ்டேட் தெரியும். சதா ஆன பின்னாலையும் புலி பின்னாலையும் இப்படியே மிருகத்தோட மிருகமா இருப்பான். இவனை நீதான் மனுஷனாக்கணும். ஆக்குவியா? ஏண்டா ஏன் முன்னாலே நீ மிரட்டுறியா? பாருமா, இவனுக்கு புத்தி வர்ற வரைக்கும் நீ இந்த வீட்டுல தான் இருக்க போற. உங்க 2 பேருக்கும் தனியா ஒரு ரூம் தர்றேன். என்னடா உருமுற? சரஸ்வதி, நம்ம மருமக கட்டின சேலையோட வந்திருக்கு. அதுக்கு நகை கிகை புடவை எல்லாம் நீ தான் கொடுக்கணும். வாங்க என் பின்னாடி. அம்மா மருமக, நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த குறவும் வரப்படாது. இந்த பையன் இருக்கிறான் பாரு, உங்ககிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணனா மா 2 மா சொல்லு. நான் நிக்கிறேன் அந்த இடத்துல. போடா, மேல இருக்க ரூம் கூட்டிட்டு போ. உங்களுக்கு ஒண்ணு நேரா மருமகளை கூட்டிட்டு போ. மேல இருக்க ரூம் கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போடா. என்ன ஜோடி, என்ன ஜோடி. பொருத்தம்னா இப்படி இருக்குமா? அது சரிங்க, நீங்க வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். உங்களுக்கு ரொம்ப நேரமா ஆர்லிக்ஸ் கரைச்சி வச்சிருக்காங்க, ஆறு போயிட போகுது. அதான் பார்த்தேன். என்னங்க, இந்த ரூம் நல்லாவே இருக்கு இல்லைங்க? நான் பெரியவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ரசிக்கிறியா? என்ன என்கிட்ட சும்மா சத்தம் போடுறீங்க? பெண்ணை இப்பவே போய் பெரியவர்கிட்ட உண்மை சொல்லிடுங்க. வேண்டாம் வேண்டாம், அவர் ஒரு மாதிரி சனப்பேன். சே, பெரியவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் என்ன சொந்த மருமக மாதிரி நினைச்சுக்கிட்டு எவ்வளவு அன்பா பேசுறாரு. மறுபடியும் ரசிக்கிறியா? ஆமா, நான் தான் கேக்குறேன், காலம் பூரா இங்கேயே தங்குறது அபிப்பிராயமா? நான் போறேன்னாலும் பெரியவர் என்ன விட மாட்டார் போல இருக்கு. ஐயோ, எனக்கு இப்ப வர்ற கோபம் எல்லாம் அந்த இன்ஜின் டிரைவர் மேலதான். அவன் நடுராத்துல வண்டியை நிறுத்துவானே, நீ இறங்குவானே, இங்க வருவானே, என் கழுத்தை அறுப்பானே. இத பாருங்க, சலிச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல. மேற்கொண்டு இந்த ஆபத்துல இருந்து தப்ப என்ன வழின்னு பாருங்க. என்ன வழி? எனக்கு இப்ப மூளையே வேலை செய்யல. இப்ப மட்டும் தானா இல்ல எப்பவுமே வா? கிண்டலா? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சண்டை போடாதீங்க. வெந்நீர் எடுத்து வைக்கிறேன், போய் குளிக்கிறீங்களா? வெந்நீர் எடுத்து நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் சம்சாரம் என்ன நினைப்பா? எனக்கு வர்ற கோபத்துக்குள்ள மாமா மாமா, அவரையே கூப்பிடுற, அவரையே கூப்பிடுற. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நான் எங்க ஏமா பாருங்க மாமா, வெந்நீர் எடுத்து வைக்கிறேன் குளிக்கிறீங்களான்னு கேட்டேன், அதுக்கு சண்டை போடுறாரு. கொஞ்சம் விசாரிங்க. ஏண்டா பொடி பயலே, என் மருமக வந்து வராதுக்குள்ளார சண்டை போடுறியா? ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ ஒண்ணு சொல்ல வேணாம், நான் ஒண்ணு கேட்க வேணாம். என் மருமக சொல்றதான் நீ கேட்கணும். என்னம்மா? முதல்ல டவல் எடுத்துக்கிட்டு போய் குளிச்சுட்டு வர சொல்லுங்க மாமா. ஓடு 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 ஓடு, போய் குளிச்சுட்டு வா போ. குளிடா. அம்மா, இந்த பையன் உங்ககிட்ட ஏதாவது சண்டைக்கு வந்தா என்ன கூப்பிடு, மொழியை நோண்டிடுறான். டேய் நில்றா, என்ன மீன் பிடிக்க போறான்? நில்லு. நீ லட்சணமா குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என் மருமகளை கூட்டிக்கிட்டு ஜீப்பு கார்ல போய் நம்ம தோட்டம் தூரம் காட்டி விட்டு கரெக்டா 6 மணிக்கு இங்க இருக்கணும். நில்லு. ஒரு பூஜை ஒண்ணு வச்சிருக்கிறேன், நில்லு. அதுல நீங்க 2 பேரும் கலந்துக்கணும். நில்லுடா. அப்புறம் ஒரு சடங்கு ஒண்ணு இருக்கு, அது என்ன ஏதுன்னு இப்ப சொல்ல மாட்டேன். போ, இப்ப போகலாம்டா, முடிச்சிட்டேன். அம்மா, நான் வரட்டுமா? சுந்தரி, இதெல்லாம் உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு புடவையா? பரவாயில்ல, இருக்கட்டும். இத உனக்கு கொடுத்து சாக்கு வச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு 1 டசன் புடவை ஆர்டர் பண்ணிட மாட்டேன்? அப்படியா? இத பாரு சுந்தரி, எந்த விதமான கூச்சமும் வேண்டாம். இது உன் வீடு மாதிரி என்ன?